கண்டிப்பாக போடணும். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். பசங்க எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாலும் அதே மாதிரி அங்கே போனால் என்னென்ன அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியணும். அந்த ரீஹாபிலேஷன் சென்டர் போனால் அங்கே என்னெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி ஓடி போயிட்டு திருப்பி வராங்க, திருப்பி போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரியாக பார்க்கணும். மேபி கவர்மெண்ட் ஏதாவது இனிஷியேட் பண்ணலாம், பட் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களால தான் வருமானம் வருது. பட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது ரியல் இன்னும் எங்களோட ஸ்டோரி தான். ஏன்னா இந்த ஒரு குடியில் அடிக்டாக என்னோடய ஹஸ்பண்டாக இருந்து இப்போ நாங்கள் ஓனாக வந்து ஒரு 15 இயர்ஸாக அந்த ரியாப் சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு நாளும் இது இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல படம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ நம்ம பார்க்குறோம், இந்த போதை அடிக்ட்டு நம்ம சின்ன ஒரு 10-15 வயசுலேருந்து பசங்க அதில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். பார்க்குற ஒவ்வொரு ஃபேமிலியும் நல்லா வருவாங்க. இது ரியலாக ஆரம்பத்துலேருந்து முடிவு பார்க்குறவருக்கும் ரியலாகவே அது வந்து எங்களோட ஸ்டோரியை பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா நடித்த அந்த ஹீரோ ஹீரோயின் கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல கான்செப்ட் ஆக்சுவலி. எல்லா இடத்துலையும் இது வந்து ப்ளே பண்ணி காமிக்கணும். ஈவன் இன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கூட ப்ளே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தீமை கன்வே பண்ணுது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப அமேசிங்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆன் அ ஹோல் வெரி பியூட்டிஃபுல் மூவி. இப்போ இருக்க கலியுகம் சொசைட்டிக்கு காமிக்க வேண்டிய மூவி தான் இது. தேங்க்யூ. செகண்ட் ஹாஃப் மோர் எமோஷ்னலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா ஃபன்னாக போயிடுச்சு. இது குடி மட்டும் இல்லை, காமெடியும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. சாங்ஸ் ஆல்சோ வெரி அமேசிங். செகண்ட் ஹாஃப் வாஸ் எமோஷ்னல். இட் வாஸ் வெரி டச்சிங். தேங்க்யூ. இன்றைக்கி நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல அந்த லேடியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் படத்தை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது, நல்ல ஒரு சட்டையர் மூவி, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்டடுக்கான ஒரு மூவியாக இருக்குது. நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க வீட்டிலலாம் என்னென்ன கஷ்டம் படுறாங்கங்கிறது நேரில் அப்படியே காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ போர் அடிக்கலை. ஒரு நல்ல ஃபில்மாக இருந்தது. எப்படி வந்து அவங்களாம் அந்த ரீஹாப் சென்டர்ஸ்க்கு போய் அவங்க எப்படி திருந்தி வாழணுங்கிறதுக்கு ஒரு இதாக இருந்தது. குடிக்கிறத பற்றி எடுத்திருக்காங்க. குடிக்கக்கூடாது, குடித்தா லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகும், எப்படி ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம், அதனால் எவ்வளோ மெம்பர்ஸ் ஸ்பாயில் ஆகுறாங்க. ஸோ லைஃப்பில் வந்து ஃபேமிலின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், குடிக்கிறதுனால ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வீட்டில் இருக்க அந்த லேடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்காக. ஸோ அந்த கஷ்டன்றது எல்லா குடிமகன்களான லேடிஸ்க்கும் அவங்க ஃபேமிலியில் தெரியணும். குடி ஒரு நோயினா யாருக்குமே தெரியாது. அதாவது சுகர் மற்ற மாதிரிலாம் எல்லாம் தெரியும். குடி ஒரு நோயின்னு யாருக்கும் தெரியாது. குடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப குடிக்கிறான்னு நினைப்பாங்களே தவிர ஏன் திரும்ப குடிக்கிறான்னு உலகத்துக்கு யாருக்கும் ஜனங்களுக்கு தெரியாது. சொந்த பந்தம் தெரியாது, கூட பிறந்தவங்க தெரியாது, கட்டின மனைவிக்கு அம்மாவுக்கு ஏன் திரும்ப குடிக்கிறான்றதே தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே இப்போ அதாவது படமாக எடுத்து காட்டும்போது எல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் குடி ஒரு நோய்ங்கிற விஷயமே இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் இதான் முதல் முறையாக படமாக எடுத்திருக்காங்க. சின்ன விஷயமா எல்லா படத்தையும் காமிச்சிருக்காங்களே தவிர குடி ஒரு நோய், குடியில் ஏன் கஷ்டப்படுறான், திரும்ப ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு காமிச்சிருக்காங்க. குடியில் கஷ்டப்படுறவங்களுக்கு சிகிச்சை இருக்குது, திரும்ப குடிக்காமல் இருக்கிறதுக்கு மீட்டிங் இருக்குது வெளியில் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் மூலிமா காமிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஒரு படம் பெரிய நல்ல கான்செப்ட்டு. இந்த படம் நாங்களும் குடியில் கஷ்டப்பட்டுருக்கோம். குடியிலேருந்து வெளியே வந்ததுனால இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வராதா, எங்களெல்லாம் பற்றி ஒரு படம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்ச அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இந்த படம் மூலிமா நிறைய ஃபேமிலிங்களுக்கு எங்களுக்கு குடியில் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும். அதனால் படம் ரொம்ப உண்மையாக ஒரு நல்ல கான்செப்ட் இந்த படம். உண்மையாலுமே ரொம்ப நன்றி தெரியும். ஏன்னா தினகரன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலுமே இது குடி ஒரு நோய்ங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு. இது ஒரு 10 வருஷம் முடியும் 15 வருஷம் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து இது நல்லாயிருக்கு. என்னை பொறுத்தளவு குடி நோய் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். சட்டப்படியே பார்த்தாலும் குடி ஒரு நோய். அதை வந்து வெளியே வரணும்னா இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நான் இழந்த வாழ்க்கை திரும்ப கிடச்ச மாதிரி நான் எப்படி இருந்தனோ அது படமாக வந்து மாதிரி எனக்கு ரொம்ப பழைய நினைப்பு நல்லா இருக்கு. ரியலாக இருந்தது நாங்கள் நடந்தது. இப்போ அப்படி படத்தை பார்க்கணும் அதான் சொல்கிறேன். என் லைஃப் அது எங்களை ரியல் நடந்த கதை தான் இப்போ இதில் வருது. நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம், அந்த வழியெல்லாம் அனுபவிச்சது தான் படமாக இப்போ வந்துருக்கு. நல்லா இருக்கு. அதான் நான் இழந்த லைஃப் எனக்கு கிடச்சிக்குது. நான் எப்படி பின்னாடி கஷ்டப்பட்டேன், எப்படி போனேன், எல்லாம் நான் பண்ணது அத்தனை பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று இப்போ இன்றைக்கி அதே பிரச்சனை தான் மனைவி பிரிஞ்சிருக்கேன். இன்னும் என்ன பண்ணுறது. சூப்பர் பக்கா. என்ன மாதிரி படம்? இது வந்து நம்ம பசங்களுக்காக எடுத்த படம் தான், மதுக்கு அதுவசரம் தான் எடுத்த படம் தான். நல்லா இருக்குது. படம் பார்த்து திருந்துறவங்க எவ்வளோ திருந்துவாங்க.
உண்மையான படம் ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு சார். அதாவது நானும் குடிச்சிருக்கிறேன், நான் ஒரு குடிகாரனாக இருந்திருக்கிறேன், நான் பல வருஷம் குடிச்சிருக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க குடிக்காதன்னுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் குடிக்காமல் வந்து நான் ஒரு சென்டர் நடத்துகிறேன். இந்த படம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு சார் என்ன. ஒரு சீனை வந்து உண்மையாகவே 2-3 சீன்லாம் நான் கண் கலங்கிட்டேன். உண்மையாக ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பெஸ்ட்டு மூவி. யாராவது குடி பிரச்சனை அப்படின்னா அந்த கடைசி பாயிண்ட்டை பிடிச்சாங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். என் வாழ்க்கையில் பாதி இருக்குது. அது மாதிரி நிறைய பேரோட நீ பார்த்தவங்களோட வாழ்க்கையில் பாதி இருக்கும். அந்த மாதிரி தான் ரெக்கவரி ஆனது எப்படின்னு அவர் அழகாக சொல்லிட்டார் அந்த படத்தில். ஏஏ மீட்டிங் தான். கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். படமும் சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு முக்கியம் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும். ப்ரொடியூசர் சாருக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுத்து முன் வர மாட்டாங்க. நல்லா எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது படம். நன்றி, வாழ்த்துக்கள் டீம். குடி நோயாளி குடிகாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இது. தினானந்த் சார் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. இது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிட்டு இதனால் பாதிக்கப்பட்டவங்க இது வெளியே வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு படம் வரும்ன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். இது இப்போ நாங்களும் மெசேஜ் நிறைய பேர் சொல்லுவோம். அதுபோல் ஏஏன்ற மீட்டிங்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு. சென்டர் நான் சொல்லியிருக்காரு. உண்மையாக அவருக்கு பெரிய கிஃப்ட் இது. காட் கிரேஸ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயம் பண்ணுறது எவ்வளோ படம் வந்திருந்தாலும் இது போல் ஒரு அவேர்னஸ் படமான எடுத்தது வந்து அருமையான சந்தோஷம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எந்த சேனலும் போட்டு நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கிரேஸ் கிஃப்ட் கிடைக்கும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்ணிலே தண்ணி வந்துடுச்சு லாஸ்ட்டு சீன் எல்லாம். ஏன்னா எங்கள் வாழ்க்கை தான் அது எல்லாமே பார்க்குறப்போ திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் லைஃபெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி திருந்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கை முறையே மாறிடுது. அந்த படத்தில் நடந்த மாதிரி தான் இப்போ எங்கள் லைஃப் இருக்குது. சந்தோஷமாக கதையாக பார்க்கும்போது படமாக பார்க்கும்போது எப்படி? படமாக பார்க்கும்போதும் சூப்பராக இருக்குது. அது அந்த ஒரு ஸ்டேஜ் காட்டுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே அருமையாக இருக்குது. எப்படி எந்த ஸ்டேஜ் எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜ் கடந்து தான் வந்திருப்பாங்க. அது எங்கள் லைஃப் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கும் இந்த ஒரு வழி இருக்குது, இந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ஹெல்ப்பான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். குடிநோயாளி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குடியை விட்டு இருக்காங்கன்ட்டு ரொம்ப தெரியுது. இப்போது ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுடைய நிலமை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அந்த மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிறோம். அவங்களுக்கு ஏற்றா போல் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். டாஸ்மாகில் வந்து ஒரு நிறுவனம் என்ன செய்யுதுன்னா ஒரு மாவட்டம் தோறும் 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க மறுவாழ்வுக்காக. அதை அரசாங்கம் செயல்படுத்தான்னு ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதன் மூலம் மறுவாழ்வு அடைஞ்சால் பெட்டராக இருக்கும். படமாக எப்படின்னா இருந்தது? த ஸோ எமோஷ்னல், பெட்டர், நல்லாயிருக்கு. எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. உண்மையாகவே ஒரு பெண்ணோடைய கஷ்டத்தை அப்படியே ரியலாக காட்டியிருக்காங்க. ஸ்டோரி எதுவுமே கதையாக கூட பார்க்குற அளவுக்கு இல்லை, ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு ஆண் தவறுனா அந்த குடும்பமும் அந்த சுற்றி இருக்க சூழ்நிலை, ஒரு பெண்ணு குழந்தை எல்லாரும் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளே போவாங்கன்றத அவ்வளோ தெளிவாக காட்டியிருக்காங்க. சூப்பர் ஸ்டோரி. படம் பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன மாதிரி கதை? அது என்ன கதைன்னா ஆல்கஹால் அனானிமஸ் பற்றின ஒரு கதை தான் அது. ஒரு குடிநோயாளி வந்து ஒரு குடியில் விழுந்து அவங்க அந்த குடிநோயில் இருக்கும் போது எவ்வளோ விஷயங்களை இழக்கிறாங்க, அவங்க அந்த குடியில் இருக்கும் போது ஒரு குடும்பம் எந்த நிலைக்கு போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அவங்க மாறி இருந்தாங்கன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படி அழகாக ஆயிருக்குதுன்றதையும் காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர். உண்மையாகவே ஒரு பெண்ணோடைய கஷ்டத்தை அப்படியே ரியலாக காட்டியிருக்காங்க. ஸ்டோரி எதுவுமே கதையாக கூட பார்க்குற அளவுக்கு இல்லை, ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு ஆண் தவறுனா அந்த குடும்பமும் அந்த சுற்றி இருக்க சூழ்நிலை, ஒரு பெண்ணு குழந்தை எல்லாரும் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளே போவாங்கன்றத அவ்வளோ தெளிவாக காட்டியிருக்காங்க. சூப்பர் ஸ்டோரி. படம் பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன மாதிரி கதை? அது என்ன கதைன்னா ஆல்கஹால் அனானிமஸ் பற்றின ஒரு கதை தான் அது. ஒரு குடிநோயாளி வந்து ஒரு குடியில் விழுந்து அவங்க அந்த குடிநோயில் இருக்கும் போது எவ்வளோ விஷயங்களை இழக்கிறாங்க, அவங்க அந்த குடியில் இருக்கும் போது ஒரு குடும்பம் எந்த நிலைக்கு போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அவங்க மாறி இருந்தாங்கன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படி அழகாக ஆயிருக்குதுன்றதையும் காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர். கம்பல்சரியாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக எப்படியாவது புஷ் பண்ணி பப்ளிக் எல்லாருக்கும் போடணும். கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும். எஸ்பெஷலி இந்த காலேஜ் பசங்க, இந்த மிடில் ஏஜ், அவங்க எல்லாருக்கும் இதை போட்டு இந்த படத்தை கண்டிப்பாக புஷ் பண்ண கவர்மெண்ட்டே ஏதாவது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ காமெடி இல்லை, அந்த காமெடி இருக்குது, பட் ஸ்டில் நல்ல பப்ளிக் மெசேஜ் கொடுத்துற படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை எப்படியாவது ரீச் பண்ணணும்.